வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கத்தரிக்காய் குஸ்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 கத்தரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4, 5 சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நிறைய தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிருவோம். ஒரு 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் இது கூட உப்பு சேர்த்துக்கிருவோம். இதுக்கு 2 கப் தண்ணி நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 2 கப் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் ஒரு 5 விசில் வச்சுட்டு நம்ம இறக்கிடணும். ஏன்னா 5 விசில் வைக்கும்போது தான் இத மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கிருவோம். இப்ப ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிருவோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிருவோம். 2, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிருவோம். இத லைட்டா எண்ணெயில வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு 2 சின்ன வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குருவோம். இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத இதோட சேர்த்துக்குருவோம். இது ஏற்கனவே வெந்ததுனால நெறைய நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு இத நீங்க சிம்ல போட்டு எடுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிரலாம். பாருங்க, சூப்பரான கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.